இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு, ஃபோபியானா என்ன, பயம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டான இடத்துல போனால் கீழே விழுந்துருவோமோ, தலை சுற்றுது, இந்த மாதிரி ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்குன்னா இப்போ நான் சொல்லித்தர போகிற எக்ஸசைசஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஹைட்டாக வேணால் போகலாம், எந்த ஹைட்லேருந்தும் நீங்கள் கீழே பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அடிப்பிரதட்சணம் வாக் பொசிஷனில் நின்றுக்கோங்க. ஸோ இப்படி நின்றுட்டு இடுப்புலையும் கை வச்சுக்கலாம், இல்லைனா கையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணியும் நடக்கலாம். ஸோ மெதுவாக அப்படியே இந்த வாக் பண்ணுங்கள். ஒரு 4 ஸ்டெப் ஃபார்வர்ட், அதே மாதிரி பேக்வேர்ட். இது எந்த அளவுக்கு ஸ்லோவாக ஸ்டெபிளைஸ்டாக நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ், கோஆர்டினேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கையில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் இல்லை பாக்ஸ் என்ன உங்கள் கையில் இருக்கோ அதை வச்சுட்டு அதே மாதிரி அடிப்பிரதட்சணம் வாக்கில் இப்படி கிளாக் வைஸ் நீங்கள் கொண்டு போகணும். அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் கொண்டு வந்துட்டு வாக் பண்ணணும். ஸ்டார்ட். அதே மாதிரி பேக்வேர்ட். இது வந்து உங்களோட பேலன்ஸ், கோஆர்டினேஷன் ரெண்டுமே இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பொசிஷன் நின்றுக்கோங்க. நின்றுட்டு உங்களோட 2 கையும் தலைக்கு மேலே தூக்கணும். இந்த மாதிரி 10லேருந்து 15 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இதே பொசிஷனில் நின்றுட்டு கால் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ரைட் லெக் வச்சுருந்தீங்கன்னா லெஃப்ட் லெக் வச்சுக்கோங்க. பட் 2 சைடுமே நீங்கள் பண்ணணும். இப்போ சைட் வேஸில் கை தூக்கணும். இது நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் எப்பயுமே ஒரு சப்போர்ட் பக்கத்தில் நின்றுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இதே பொசிஷன் நின்றுட்டு உங்களோட 2 ஷோல்டர்ஸும் மெதுவாக தூக்கி மெதுவாக கீழே இருக்கணும். கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லெக் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கோங்க. இடுப்பில் கை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ ஹைட்டை பார்த்து பயந்து நீங்கள் வந்து ஹைட்டான இடத்துக்கு போகாமல் இருக்கிறத விட இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நாள் கண்டினியூஸாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயமும், அந்த தலை சுத்தல், அந்த பதட்டம் அது எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஸோ ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.